எல்லாவற்றும் உமக்குள்ளாக தாழ்த்துகிறோம். நீ மாத்திரம் மகிமைப்பட்டிருடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கலாம். யோவான் 1:6. யோவான் 1:6. யோவான் சுவிசேஷம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். இப்போ தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இந்த நாள்ல தேவனுடைய செய்தி என்ன அப்படின்னா, நாம் அனுப்பப்பட்டவர்கள். நாம் யாரு? அனுப்பப்பட்டவர்கள். இப்போ தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தா அவன் வந்து யோவான். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அனுப்புறதுனா என்னது? நீங்க எதுக்கு உங்க பையனையோ உங்க பிள்ளைங்களையோ எங்கேயாவது அனுப்புறீங்க அப்படின்னா எதுக்காக அனுப்புவீங்க? ஏதாவது ஒரு வேலைக்காக அனுப்புவோம். வேற வேலைக்காக தான் அனுப்புவோம்ல. அப்போ அனுப்புறதுனா அதான், ஏதோ ஒன்று நம்ம அனுப்புறோம், நம்ம பிள்ளைங்களை அனுப்புறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்காக அனுப்புவோம். கரெக்டா? அப்போ தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறார். அப்போ தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் யோவான் அப்படின்னா தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷங்க தான் நம்மளும். அப்ப அந்த இடத்துல யார் பெயர் போட்டு வாசிக்கணும்? நம்மளோட பெயர் இருக்கணும் அந்த இடத்துல. தேவனால் அனுப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ தேவன் நம்மளை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னா எங்க இருந்து அனுப்பியிருப்பாரு? அனுப்புறதுக்கு நம்ம லெட்டர் எழுதும்போது அனுப்புனர் பெறுனர் அப்படிங்கிற மாதிரி அதான அனுப்புறது. அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம அனுப்பப்பட்டிருக்கோம். கரெக்டா? அப்ப எங்க இருந்து நம்ம எங்க அனுப்பப்பட்டிருக்கிறோம்? எங்க இருந்து எங்க அனுப்பப்பட்டிருக்கிறோம்? பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான். நம்மளுடைய குடியுரிமை, நம்ம இருக்க போற இடம், நம்ம வாசஸ்தானம் பண்ண போகிற இடம் பரலோகம் நமக்கு தெரியும். அப்போ நம்ம போகிற இடம் பரலோகம் இல்லை, நம்ம வந்திருக்கிற இடம் தான் பூமி. நமக்கு சொந்தமானது பரலோகம் தான். அங்க இருந்து தேவன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு வேலைக்காக நம்மளை இங்க அனுப்பி இருக்கிறார். அப்போ நம்ம இந்த பூமிக்கு சொந்தமானவங்க அல்ல. அதனாலதான் தேவன் சொன்னா, நீங்கள் உலகத்தார் அல்லாததுனாலே நீங்கள் உலகத்தாரால் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஏன் தேவன் சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்தார் வந்து இந்த உலகத்திற்கான உண்டாக்கப்பட்டவங்க. நம்மள தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, பரலோகத்துல இருந்த நம்மள, தேவனோட வாசம் பண்ணிட்டு இருந்த நம்மள தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு நோக்கத்துக்காக இங்க அனுப்பி இருக்கிறார். அப்போ இந்த பூமியோட காரியங்களோ இந்த பூமியோட உள்ள கிரியைகளோ எதுவுமே என்ன செய்யாதுன்னா நமக்கு ஒத்து போகாது. ஏன்னா நம்ம இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள். எதற்காக அனுப்பப்பட்டோம் அப்படின்னா அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். யோவான் 17:18 வாசிக்கலாம். எங்க இருந்து நம்ம அனுப்பப்பட்டோம் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அப்போ நீங்க கேட்கலாம், இது வந்து புதுசா இருக்கே, நம்ம அனுப்பப்பட்டோமா, பரலோகத்துல இருந்து அனுப்பப்பட்டோமா அப்படின்னு கேட்டா வசனத்தோட தான் நான் உங்க இடத்துல பேசுகிறேன். எப்படி தேவன் வந்து பிதா இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அதை போலதான் இயேசு சொல்றாரு, நீர் என்னை அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஸோ நம்ம படைக்கப்பட்டோம், நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம், எல்லாத்தையும் தாண்டி நம்ம அனுப்பப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்போ நம்ம பரலோகத்திலிருந்து தான் என்ன செஞ்சிருக்கோம்? அந்த பூமிக்கு அனுப்பப்பட்டோம். எதற்காக அனுப்பப்பட்டோம் அப்படின்னா தேவனுடைய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை, தீர்மானத்தை, ஒரு சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், இந்த உலகத்தில் உள்ள கிரிகள், இந்த உலகத்துல வர பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு நம்ம நினைப்போம்ல, கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், கிறிஸ்தவங்க ஏன் இவ்வளவு இந்த மாதிரி பாடுகளுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தமானவங்க கிடையாது. நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்களா இருக்கிறோம். ஒரு இங்கிலீஷ் சாங்ல வந்து ஒரு அழகா வரும், சுத்தி இருட்டா இருக்கும்போது ஒரே ஒரு கேண்டில் மட்டும் எரியும். அப்ப அந்த சுத்தி இருட்டுல உள்ளவங்க அந்த கேண்டில் இருந்து வெளிச்சம் வரதே சந்தோஷப்பட மாட்டாங்க, கல்லு தூக்கி தான் எரிவாங்க அந்த கேண்டில் மேல. அது ஒரு இங்கிலீஷ் சாங். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இடத்துல இருந்து வெளிச்சம் வரும்போது, சில இடத்துல நம்மளுடைய தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் போது ஜனங்களால அதை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க இருள் இருக்கிற ஜனங்கள், அந்த இருள் இருக்கிற ஜனங்கள் நம்ம வெளிச்சத்துல இருந்து வந்த பிள்ளைங்க. அதனாலதான் இந்த உலகத்திற்கு நமக்கு என்ன செய்யறது இல்லை, ஒத்து போறது இல்லை. அப்போ தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னு அப்படின்னா நம்மளை பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு நம்மளை அனுப்பி இருக்காங்க. எதற்காக அனுப்பி இருக்காங்க? யோவான் 6:38. யோவான் 6 எல்லாமே யோவான் தான் நினைக்கிறேன். என் சித்தத்தின்படி அல்ல, வானத்திலிருந்து இறங்கி வந்து. அப்போ யார் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம வந்தோமா? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தோமா? பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சித்தம். நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின்
வருகையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரியா? நம்ம எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், நம்ம எதற்காக ஓடுகிறோம், நம்ம எதற்காக பிரயாசப்படுகிறோம், எல்லாத்தையும் தாண்டி ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது இந்த சரீரம் இந்த மண்ணுக்கு சொந்தம். ஆனா இந்த ஆவி தேவனுக்குரியது, தேவனுக்கு சொந்தமான ஒன்றுதான் இந்த ஆவி. அப்போ இது எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது, எதற்காக நம்ம இந்த பிரயாசங்கள்லாம் படுகிறோம், எதற்காக நம்ம ஜெபிக்கிறோம், எதற்காக நம்ம தேவனிடத்துல நம்ம தேவனோடவே நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அது எது தேவனுடைய சித்தம்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துல நம்ம பங்கு பெறும்படி நம்ம அழைக்கப்பட்டோம். அதுதான் தேவனுடைய பிரதான சித்தம். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துல தான் அந்த உலகத்தோட முடிவே இருக்குது. அப்போ நம்ம அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டோம். அந்த சித்தத்தை இந்த பூமியில நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றணும். எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னா, முத்தியுள்ள கன்னிகைகள் உங்களுக்கு தெரியும்ல, 10 பேர் இருந்தாங்க. அது 5 பேர் என்ன செஞ்சாங்க, எப்பவும் அந்த ஆயத்தமா இருக்கிறத தேவன் எதிர்பார்க்கிற ஒண்ணு. நம்முடைய எல்லா காரியம் இப்போ நம்ம பிரதான நோக்கத்தையே நம்ம மறந்துட்டோம். நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம விசுவாசிகள், நம்ம சபைக்கு வரோம், நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாத்தையும் தாண்டி நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அவனுடைய வருகைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை மிக மிக தொலைவில் இல்லை. உண்மையா சொன்னா உங்க ஜென்ரேஷன், நீங்க உங்க பேரம்பேத்திங்களை பார்த்துட்டீங்க. எங்களோட பேரம்பேத்திகள், இங்க இருக்கிற எங்க யூத்தோட பேரம்பேத்திகளெல்லாம் பார்ப்போமா, நீங்க கூட்டம் கூட்டிகள் ஆவீங்களான்னு கேட்டா அதுக்கு சாத்தியமே கிடையாது. தேவன் எப்போனாலும் வருவார். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, 1950 சொல்லுவாங்க இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வர. அப்போ காலம் இருந்துச்சு, உண்மையாவே இருந்துச்சு. 2000 வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரசங்கர்களும் எல்லா மூத்த போதர்களும் சொன்னது இனி காலம் செல்லாது. ஆனா 26 வருஷம் ஓடிடுச்சு. 35 வருஷம் 40 வருஷம்னா நம்ம பார்ப்போமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை அவ்வளோ சீக்கிரமா வந்துடுச்சு. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கோ இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கோ அந்த பயம் இருக்குதா? ஏசு வரப்போறாருங்கிற அந்த எண்ணத்துல தான் இன்னைக்கு நீங்க வரும்போது, சபைக்கு வரும்போது நிறைய காரியங்களை யோசிச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். இல்லை நான் தப்பு பண்ணிட்டேனே, நம்ம ஏன் சபைக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இல்லைன்னா ஜப குறைவு, இந்த காரியத்துல தேவன் எனக்கு ஒரு நீதி செய்யணும், இந்த மாதிரி எல்லாமே உலக சம்பந்தமா தான் யோசிச்சு வந்தோமே தவிர, இன்னைக்கு நான் இயேசுவை பார்க்கணும், இன்னைக்கு நான் இயேசுவை தரிசிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம யோசிச்சு வந்திருப்போம் சொல்லுங்க? அவர் நம்மளுடைய மனவாளன், கரெக்டா? அப்போ அவரை தரிசிக்க நம்மளால முடியுமா, முடியாதா? முடியும். ஆனா நம்ம அதை விரும்புறது இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தைகள் எல்லாம் இந்த உலகத்தார போலவே நம்ம மாறிட்டோம். ஆனா நம்ம அனுப்பப்பட்டவங்க. நம்ம அனுப்பப்பட்டதுனாலதான் ஏதோ ஒரு காரியத்தை தேவன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, பிரித்தெடுத்து இன்னும் வச்சிருக்கிறாரு. நீங்க நினைச்சாலுமே, நீங்க எவ்வளவு தடவை விழுந்தாலுமே தேவன் அவங்களை திரும்பி திரும்பி தூக்கி எடுத்து கட்டுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள். உங்களின் மூலமா தேவனுடைய நோக்கம் மிக பெரியது. என்னது அப்படின்னா, தேவனுடைய வருகைக்கு நம்மளுடைய பங்கு மிக முக்கியம். முதல் காலங்களில் 20 வருஷம் 30 வருஷங்களுக்கு முன்னால எங்கேயோ ஒரு டிஜேஸ் தலைவர், எங்கேயோ ஒரு மோகனங்கள், எங்கேயோ ஒரு அவங்க பேர் என்ன, அகஸ்டின் ஜெபகுமார். இப்போ எத்தனை பாஸ்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை வர்ஷிப்பர்ஸ் இருக்காங்க, எத்தனை மிஷனரிஸ் இருக்காங்க. ஏன் தேவன் என்னையும் உங்க மத்தியில நிறுத்திருக்காருல்ல? அப்போ ஏன் தேவன் உங்களை பயன்படுத்த மாட்டாரு? நம்ம எல்லாருமே நமக்கு கீழே ஒரு சேனைகளை உருவாக்கும்படி தேவன் நம்மளை அனுப்பியிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தங்களா உங்களை பார்க்காதீங்க, ஒரு ஆளா பார்க்காதீங்க, நீங்க ஒரு சேனை. அதான் தேவன் சொன்னார்ல, சின்ன ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவான். அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தங்களா இந்த இடத்துல இருக்கிறத காட்டிலும் நம்ம மூலமா தேவன் பார்க்கறது, இவங்க மூலமா ஒரு சேனை எழுப்பும், இவங்க மூலமா ஒரு சேனை எழுப்பும். அந்த சேனை யாரை சேவிக்கும்? தேவனை சேவிக்கிற நாட்கள் மிக தொலைவில் இல்லை. எங்க இருக்கு? மிக அருகில் இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம எவ்வளவு தவறுகள் செய்தாலும், நம்ம எவ்வளவா தேவனை விட்டு போனாலும், நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா தேவன் என்ன செய்யறார்? நமக்காக இறங்குறார், நமக்காக கிரியை செய்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் செயல்பட விரும்பி கொண்டிருக்கிறார். ஒரு வேளையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஊற்றப்பட்டுட்டாருன்னா, பேதுருவை தேவன் எவ்வளவு அதிகமா எடுத்து பயன்படுத்தினார். பேதுருவை பத்தி நமக்கு தெரியும்ல, அவர் மீன் பிடிச்ச ஒரு பேதுரு தான். ஆனா பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் பொழுது பேதுருவினால ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரு? 3000 பேர். அந்த 3000 பேர் சபைக்குள்ள இருந்தாங்களா? இல்ல. அப்புறம் எங்க நின்று எப்படி பிரசங்கம் பண்ணாரு? யாரு
நடக்குங்களா? கண்டிப்பா நடக்கும். ஒரு நாள் தேவ ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது இந்த இடமே மாறும், இந்த கிராமமே மாறும். அப்ப தேவன் என்ன செய்வார்? நம்ம மூலமா மகிமைப்படுவார், நம்ம மூலமா பேசுவார். அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதுனாலதான் தேவன் இந்த நாளை சொன்னா நம்ம ஆயத்தப்படணும். நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். நம்ம ஆயத்தப்படாம நம்மளுடைய காரியங்களை நம்ம சரி செய்யாம வெளியிலிருந்து தேவனால புறஜாதிகளை உள்ள கூட்டு சேர்க்க முடியாது. அப்போ தேவனுடைய பிரதான சித்தம் என்ன அப்படின்னா, அவருடைய கல்யாண விருந்துல நம்ம பங்கு பெறுகிறது தான் அவருடைய பிரதான சித்தம். அப்போ நம்ம அவருடைய மனவாட்டிகளா நடந்து கொள்ளணும். அப்போ நம்ம மனவாட்டி தன்னை தானே அலங்கரித்துக் கொள்கிறது போல நாம் என்ன செய்யணும்? நம்மள தேவனுடைய குணாதிசயங்களால அலங்கரித்துக் கொள்ளணும். அப்பதான் புறஜாதிகளை நம்ம என்ன செய்ய முடியும்? ஆயத்தப்படுத்த முடியும். அப்போ 2 விஷயத்திற்காக தேவன் நம்மளை அனுப்பினார். ஒண்ணு, நாம நம்மளை ஆயத்தப்படுத்த, நாம் பிறரை ஆயத்தப்படுத்த. நீங்க சொல்லலாம், நான் தேவனோட தான் இருக்கிறேன். தேவன் ஏன் இந்த நாள் இந்த செய்தி கொடுத்தார் அப்படின்னா, முதல்ல தேவன் கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? எரேமியா 2 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார். இதுதான் தேவன் உங்களுக்கு இந்த நாளை கொடுத்த வசனம். நம்ம ஒரு ஆபரணத்தை நம்ம மறக்கிறது இல்ல, நம்மளுடைய உடைகளை நம்ம மறக்கிறது இல்ல. ஆனா என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அப்படின்னா அந்த எண்ணெயில என்ன அடங்கி இருக்குன்னா, அவருடைய மனவாளி. நம்ம அவர் அப்பாவா பார்க்கிறோம், அவரை யெகோவாயா பார்க்கிறோம், அவர் எபினேசரா பார்க்கிறோம். எல்லாமே நம்ம தேவைக்காக தான். அவர் ஏன் நம்ம எபினேசரா பார்க்கிறோம்? அவர் இதுவரைக்கும் நான் நடத்தினார், என்னோட இந்த காரியங்களை இதுவரைக்கும் பார்த்து கொண்டார். என்னுடைய பிள்ளைங்களை, என் குடும்பத்தை, என்னோட எல்லாவற்றையும் தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, இதுவரைக்கும் எபினேசரா இருந்து பார்த்துக்கிட்டா. இப்போ ஒரு தேவை இருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு காசு பிரச்சனை அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் பார்த்துப்பாரு, அவர் யெகோவாயா. இதுல எல்லாமே இந்த உலகத்தை சுற்றி தான் வருது தவிர என்னை மறந்து விட்டார்கள் அப்படிங்கிற பின்னால் இருக்கிற அர்த்தம் என்னன்னா, நம்ம தேவனை நம்மளுடைய சிருஷ்டிகரா, நம்மளுடைய நாயகரா நம்ம மறந்துட்டோம். தேவன் நம்ம எதற்காக அனுப்பினார் அப்படின்னா, அவருடைய மனவாட்டிகளா நம்ம ஆயத்தப்படும்படி தேவன் இந்த உலகத்திற்கு நம்மளை அனுப்பினா, ஒரு கூட்டத்தை ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படி தேவன் என்ன செஞ்சார்? நம்மளை அனுப்பினா. அதை நம்ம என்ன செஞ்சுட்டோம்? அவரை மறந்துட்டோம். ஆபரணங்கள் ஞாபகம் இருக்கு, உடைகள் ஞாபகம் இருக்கு. ஆனா நம்ம என்ன, நம்முடைய இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் குறித்து, எல்லாவற்றையும் குறித்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா நான் தேவன் என்னைக்கு வருவாரே ஆனால் இந்த நாள்ல உங்களை பார்த்து நீங்க கேட்க போறீங்க, நீங்க இயேசு இடத்துல போயிருவீங்களா? உங்க திருச்சபை, உங்களுடைய குடும்பம் தேவனுக்கு நேரா போயிருமா? இயேசுவோட ரகசிய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். மின்னலை போல வருவார். அது கொடுத்து அது கொடுத்து முன்னாடியே உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். இரவு காலம் அப்படிலாம் கிடையாது, அவர் மின்னலை போல வருவார், அவ்வளவுதான். இதனால நம்ம திருச்சபையில தான் இருக்கிறோம். இப்போ தேவனுடைய வருகை இருக்குமே ஆனால் இங்க இருக்கிற எத்தனை பேர் நம்ம இயேசு இடத்துல போவோம்? அவரை பார்க்க தான் வந்தோம், அவரோட சமூகத்துல இருக்க தான் வந்தோம், அவரோட வார்த்தையை கேட்க தான் வந்தோம். ஆனா நம்மளால தேவனிடத்திற்கு நேராக போக முடியுமா? அவருடைய மனவாட்டிகளாக தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோமா? மனவாட்டி அப்படிங்கிறவங்க எப்போதும் உங்க கைகள்ல எண்ணெயும் தீவட்டியும் இருக்கும். எண்ணெயும் தீவட்டினா அர்த்தம் என்ன? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எண்ணெயும் தீவட்டினா அர்த்தம் என்ன? என்னன்னா அபிஷேகம், கரெக்டா? தீவட்டினா உங்களிடத்திலிருந்து பொருட்படுகிற அந்த வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவனை காண்பிக்கிற அந்த வெளிச்சம். அபிஷேகம் இருக்க அந்த அபிஷேகம் உங்களை நடத்த உங்களின் மூலமா தேவ ஆவியானவர் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். அப்போ அந்த வெளிச்சம் உங்களிடத்துல பிரகாசித்து கொண்டே இருக்கும்போது எந்த இருளும் உங்களை நெருங்க முடியாது. அப்போ தேவன் வந்தாரா, போனோமா அப்படின்னு இருப்போம். இப்போ நம்ம சொல்றோம் அபிஷேகத்துல தான் இருக்கிறோம், தேவன் தான் நடத்துறாரு. ஆனா ஏதோ ஒரு காரியங்களை நம்மளை அறியாமையே நம்ம ஏதோ ஒரு இருளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தேவன் சொன்னாரு, என் ஜனமோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அப்ப நம்ம தேவனை மறந்துட்டதுனால தேவன் இதனால உங்கள்கிட்ட பேசுறாரு, நான் உங்களை அனுப்பி இருக்கேன், நீங்க திருப்பி என்கிட்ட தான் வந்தாகணும். இந்த உலகத்துக்கு நீங்க சொந்தமானவங்க கிடையாது. தேவன் உங்களை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கமா இன்னையிலிருந்து இருக்கணும். இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவன், நீங்க உங்க பிள்ளைய ஒரு கடைக்கோ ஸ்கூலுக்கோ அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்நாக்ஸ் வச்சு விடுவீங்களா? வாட்டர் பாட்டில் வச்சு விடுவீங்களா? காலையில
முடிச்சதுனாலதான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ இந்த உலகத்துல வந்துட்டு ஆண்டவரே எனக்கு அதை தாரும், இதை தாரும், இதை செஞ்சிடும், அதை செஞ்சிடும் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எதை கேட்கணும்னா உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். அதுக்குத்தானே நான் அனுப்பினீங்க, உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். இந்த காரியம் நடக்குதா, இந்த காரியம் நடக்குதா, இதுல எனக்கானது இல்லை, உங்க சித்தம் நிறைவேறணும், உங்க சித்தம் நிறைவேறணும். அப்படி சொல்லி சொல்லி பழகுனாதான் நம்ம யாருடைய மனவாட்டிகளா இருப்போம்? தேவனுடைய மனவாட்டிகளா இருப்போம். அப்ப தேவன் வரும்பொழுது அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உடனே தேவனிடத்திற்கு நேரா போக முடியும். இல்ல இந்த உலகத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம், அந்த உலகத்தின் காரியங்களே நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தேவன் வரும்போது நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்ப நம்ம ஜெபங்கள் மாற்றப்படணும். அந்த ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னா, என் ஜெபம், என் சபை, திருச்சபை தேவனுக்கு நேரான மனவாட்டியா இருக்கணும். நான் தேவனுடைய மனவாட்டியா இருக்கணும். என் குடும்பம் தேவனுடைய மனவாட்டியா இருக்கணும். என் ஜனங்கள் தேவனுடைய மனவாட்டியா இருக்கணும். இப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க பரிசுத்த ஆவியானவர் அல்லை திருச்சபையில ஊற்றப்படும். அப்ப என்ன செய்வாங்க? மிக பெரிய எழுப்புதல் உண்டாகும். அப்ப என்ன செய்வாங்க? தேவனுடைய காலம் ரகசிய வருகை வரும் பொழுது நாம் தேவனிடத்திற்கு நேராக எடுத்துக்கொள்ளப்படுவது மிகவும் எளிது. அப்போ இந்த நாள்ல தேவன் என்ன சொன்னார்? என்னை மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ முதல்ல நம்ம ஆயத்தப்படணும், ரெண்டாவது பிறர் ஆயத்தப்படுத்தணும். அப்ப நம்ம ஆயத்தப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, யோவான் 9:7 வாசிக்கலாம். நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். இந்த நாள்ல தேவன் உங்களை திருச்சபைக்கு அனுப்பி இருக்கிறார்ல, அப்போ இந்த சீலோவாம் குளத்திலே போய் கழுவு அப்படின்னாரு. இப்போ அவன் வந்து குருடனா இருந்து பார்வை அடைந்தவன். இந்த நாள்ல நம்மளும் குருடர்களா தான் இருந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் வரைக்கும் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசினால இயேசு வருகைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம், இயேசு வரப்போறார், எத்தனை பேர் மனவாட்டிகளா இருக்கிறோம், நம்ம மனவாட்டிகளா இருக்கிறதுக்காக தான் அனுப்பப்பட்டோமா அப்படின்னு நம்ம தெரியாம இருந்தோம். பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுடைய கண்கள் இருந்தும் காணாத நிலைமைய குறிக்கிறது. அப்போ அவனோட அந்த நிலத்தை அந்த குளத்துல போய் நீ கழுவு, அப்போ என்ன செய்வ? பார்வை அடைவா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாள்ல இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிறனா நம்மள கழுவணும். தேவன் கழுவினார் அந்த இடத்துல இருக்கா? நீ போய் கழுவுதானே இருக்குது. அப்போ நம்ம தான் சுத்திகரிக்க முடியும். இப்போ இங்க இருக்கிற சந்தியா என்ன பண்றான்னு சந்தியாவுக்கு தான் தெரியும், நான் என்ன பண்றேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ நான் என்ன கழுவுறதுக்கு நான் தான் ஒப்பு கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல நான் கழுவணும், இந்த இடத்துல உண்மையாவே நான் உலகத்துக்கு தான் அடிமைப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த காரியங்களை நான் அந்த உலகத்தின் அன்புனால நான் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன், ஏதோ ஒரு காரியம். அப்போ நம்மளை கழுவுனா தேவன் என்ன செய்யறாரு? பார்வை அடைந்தவனா திரும்பி போனான்னு இருக்குது. அப்ப அந்த பார்வை அப்படிங்கிறது ஏசு கிறிஸ்துவை குறித்த பார்வை, ஏசு கிறிஸ்து உங்கள் மேல வைத்திருக்கிற பார்வை. அது என்ன பார்வை அப்படின்னா, நீங்கள் ஏசு கிறிஸ்துவோட மனவாட்டி அப்படிங்கிற பார்வை அடைந்தவனா இந்த இடத்தை விட்டு இந்த நாள் என்ன செய்யணும்? நீங்க வெளியே போகணும். அதற்கு முன்னால நீங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் எங்களை கழுவ வேண்டும். தேவனை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? மறந்திருக்கிறோம். தேவனுடைய காரியங்களை நம்ம மறந்திருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை நம்ம மறந்திருக்கிறோம். நாம் அனுப்பப்பட்டவர்கள் அப்படிங்கிறதே நம்ம மறந்திருக்கிறோம். இது எல்லாமே நம்மளுடைய குறைகள். அப்போ இந்த நாள்ல சபைக்கு வந்திருக்கிறேன்னா இந்த நாள் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நாம் நம்மளை கழுவ போறோம். இந்த நாள்ல கண்களை மூடி 2 நிமிஷம் தேவனிடத்திற்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பி, நீங்கள் தேவனுடைய மனவாட்டிகளாக அழைக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த விரும்பி கொண்டிருக்கிறார். உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு தான் தெரியும். தேவனால் உங்களை எந்த காரியத்தை ஞாபகப்படுத்துகிறாரோ, எந்த காரியம் உங்கள் இருதயத்திற்கு நேராக வருகிறதோ தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை கழுவும், உங்க இரத்தத்தால என்னை கழுவும், நீ கழுவுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்மளெல்லாம் சுத்திகரிக்க முடியும். தேவனுடைய இரத்தத்தை நம்ம பானம் பண்ணிக்கிறோம், தேவனுடைய சரீரத்தை நம்ம புசிக்கிறோம். இந்த நாளில் தேவனுடைய ஆவியாளரின் வல்லமை வெளிப்பட்டதில்ல. இந்த வேலை அந்த பிரசன்னம் உங்களை ஆலோசிச்சு இருக்கும். அப்பா, நான் உங்க மனவாட்டியா மாற ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க. இந்த மண்ணு மட்டும்தான் சரீரம், இந்த மண்ணு மட்டும்தான் இந்த பூமிக்கு சொந்தம். உங்கள் ஆவி தேவனுக்கு சொந்தமானது அல்லவா? தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு 2 நிமிஷம் நீங்க பேச போறீங்க. ஆவியானவரே என்னை ஆளுகை செய்ய, பரிசுத்தப்படுத்து, என்னை இயேசுவுக்கு மனவாட்டியா என்னை பரிசுத்தப்படுத்தும். அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படணுமே, என் குடும்பம் ஆயத்தப்படணுமே, என் ஜனங்கள் ஆயத்தப்படணுமே, நீங்க நான் அனுப்புற நோக்கத்தை நிறைவேற்றணுமே. நீங்க பார்த்துப்பீங்கப்பா, நீங்க மற்றதை நீங்க பார்த்துப்பீங்கப்பா. என்னோட காரியங்களை கவலை எதுவுமே எனக்கு வேணாம், நீங்க பார்த்துப்பீங்க. இந்த நாளை நீங்க ஆளுகை செய்யுங்க. என் குறைகளை
பாவங்களை மன்னிங்க. உங்களை மறந்ததற்கு எங்களை மன்னித்தரலுங்க. தேவ சித்தத்தை செய்யாம இருந்ததற்கு மன்னித்தரலுங்க. இயேசுவிடத்துல பேசுறீங்களா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை பார்வையிழந்தவர்களா நாங்கள் திரும்பும்படி பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. அந்த மனவாட்டியா எங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவன் இந்த வேளையில அவருடைய ஆபரணங்களை எங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய ஆவியானவர் நீர் எங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஆவியினால் அலங்கரிக்கப்படும்படி இந்த வேளையில எங்களை உங்களுடைய கருத்துல தாழ்த்துகிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் எங்களோட கூட துணை செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை கல்வி இருக்கிறார். அந்த பார்வைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ள வருதா? என்ன தேவனுடைய ஆவியானவர் பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா மத்தேயு 22:3. நாம இப்ப சரியாயிட்டோம், நாம இப்ப மனவாட்டிகளா ஆயிட்டோம். இது சித்தம். ரெண்டாவது மத்தேயு 22:3. அழைக்கப்பட்டவர்களே கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவர் தன் ஊழியக்காரரை அனுப்பினார். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார். அப்ப இந்த காரியம் உங்களுக்கு தெரியும். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். அழைக்கப்பட்ட ஜனங்கள் அநேகம் பேர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் ஒரு சிலரா இருக்கிறாங்க. அப்போ இதுல அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான் போட்டிருக்குதா? இயேசு ஊழியக்காரராக நம்மளை அனுப்பி இருக்கிறார். எதற்காக அப்படின்னா அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி. எந்த கல்யாணத்திற்கு? ஆட்டுக்குட்டியானவரோட கல்யாணத்திற்கு. இயேசுவோட வருகை மிக சீக்கிரமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பிறருக்கு சொல்லும்படி தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மளை ஊழியக்காரனா அனுப்பியிருக்கிறார். அவர்கள் வர மனதில்லாதவர்கள், அவர்களுக்கு நடந்த காரியங்கள் வேற. ஆனா நம்மளை தேவன் எதற்காக அனுப்பியிருக்கிறார்? அவர்களையும் அங்க வர சொல்லும்படி தேவன் என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை தேவன் ஆயத்தப்படுத்திட்டாரு. இந்த வேலை நம்மளை ஒப்பு கொடுத்தோம். தேவன் நம்மளை மனவாட்டியா என்னைக்கும் முன்குறிச்சதுனால தான் பரலோகத்துல நம்ம அனுப்பவே செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த கல்யாண விருந்துல பங்கு பெறணும். நம்ம மனவாட்டிகளா இருப்போம். அவங்க என்ன செய்யணும்? அந்த இடத்துல பங்கு பெறணும். அப்ப அழைக்கப்பட்டவர்களை அந்த கல்யாண விருந்துல பங்கு பெற செய்யும்படி பரலோகத்தின் கல்யாண விருந்துக்கு நேரா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு நேரா அவங்களை தகுதிப்படுத்தும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான் சொல்லப்பட்டிருக்குல்ல. இயேசு நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? இந்த பூமிக்கு அவங்களை தகுதிப்படுத்தும்படி, அவர்களை நம்ம தேவனுக்கு நேராக திருப்பும்படி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அனுப்பியிருக்கிறார். இது புறஜாதிகளை குறிக்கும். நமக்குள்ள ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவரை ஒருவர் தேய்ச்சு. சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சபைக்கு வந்து நன்மை பெற்று திரும்பி போயிருப்பாங்க. சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? சபையை விட்டு தூரம் போயிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களும் அழைக்கப்பட்டவர்கள் தானே. அப்போ அவங்களையும் தேவனுக்கு நேராக நடத்துவது நம்மளுடைய பிரதான கடமையா இருக்குது. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் தேய்ச்சுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம சுத்திகரிக்கணும். ரெண்டாவது பிறரை ஆயத்தப்படுத்தணும். இயேசுவுக்கு நேரா, இயேசுவின் வருகைக்கு நேரா ஆயத்தப்படுத்துறது தான் தேவன் நமக்கு கொடுக்குற சித்தமா இருக்குது. அப்ப எந்த சித்தத்திற்காக அனுப்பினார்? எந்த நோக்கத்திற்காக தேவன் நம்ம அனுப்பினார் அப்படின்னா அவருடைய மனவாட்டிகளா நம்ம நடக்கும்படிதான் தேவன் அனுப்பினார். முதல்ல நம்ம மனவாட்டிகளா நடக்கணும். ரெண்டாவது நம்ம கூட உள்ளவங்களை நடத்தணும். அவர்களும் அழைக்கப்பட்டவர்கள் தான் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் சிலர். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்யணும்? கல்யாண விருந்துக்கு இயேசு கிறிஸ்து வருகைக்கு நேரம் நம்ம சொல்லணும். இயேசு சீக்கிரம் வரப்போறாரு, இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. நான் உங்களுக்கு கேட்கிறேன், இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரா? ஆமா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம பார்க்குற இந்த பூமி, நம்ம பார்க்குற இந்த உலகம் ஒரு நாள் அழியும். இந்த பூமியும் இந்த வானமும், அந்த வசனம் எடுக்கல, எதற்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதா? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த பூமி வானத்திற்காக நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனா இது எதற்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த பூமியையும் வானத்தையும் ஒரு நாள் அக்கினினால் அழிக்க வருவார். ஆனா நம்ம இந்த பூமிக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கவலைப்பட்டு இருக்கோம். ஒரு பெரிய வீடு கட்டி, ஒரு பெரிய மாளிகை கட்டி, எதற்கு? அது அக்கினிக்கு இரையாக போகுது. நிலையில்லாத உலகத்துல, நிலையில்லாத தங்க மாளிகையில நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை இந்த ஜனத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அதற்கு ஆயத்தப்படணும். இந்த உலகெல்லாம் என்ன? நான் தேவனுக்கு நேரா போக போறேன், நான் தேவனுடைய மனவாட்டியா இருக்கிறேன், நான் தேவனை
நான் அனைத்து விதத்தை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். என் ஓட்டத்தை நான் செய்யமுடன் ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெரும்படி தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறப்போ முகத்துல ஒரு புன்சிரிப்பு இருக்கும், உங்க முகத்துல தேவ பிரசன்னம் இருக்கும். அப்ப பாரு மற்ற ஜனங்கள் கேட்பாங்க, ஏன் இந்த ஒரு காரியம் உனக்கு இந்த கவலை இல்லையா, உனக்கு இந்த காரியத்தை குறித்து கவலை இல்லையா? நான் ஏன் கவலைப்படணும்? இந்த மண்ணு தானே இந்த மண்ணுக்கு சொந்தம். என் ஆவி தேவனோடு இருக்கிறது. அவர் எப்போ வந்தாலும் இந்த ஆவிக்கு சொல்லுங்களேன், இந்த ஆவியை நம்ம அலங்கரிக்கிறோமா? இந்த ஆவிக்கு ட்ரெஸ் இருக்கா? இந்த ஆவிக்கு நம்ம சென்று போடுறோமா? அந்த ஆவிக்கு ஏதாவது நம்ம பண்றோமா? அந்த ஆவியை நம்ம பலப்படுத்துகிறதே நம்மளோட ஜபமும் நம்ம வசனமும் மட்டும்தான். இந்த ரெண்டுமே நம்ம தேவன் கையில கொடுத்துட்டாருல்ல. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். அப்ப அதற்கு மேல நம்ம வேற எதற்காக கவலைப்படணும்? இப்போ உங்க கைகள்ல வேதாகமே இல்லை, உங்களால ஜெபிக்க முடியாத ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம்னா நம்ம அப்ப கவலைப்படலாம். ஆண்டவரே என்னால சபைக்கு போக முடியலையே, ஆண்டவரே என்னால ஜெபிக்க முடியலையே அப்படின்னு நீங்க அப்ப கவலைப்பட்டீங்கன்னா அது உகந்த கவலை. ஆனா இப்ப நம்ம படுகிற கவலை எல்லாம் இந்த உலகத்திற்கான கவலைகள். அப்போ இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை நம்ம சபைக்கு நேராக, இந்த இயேசுவின் வருகைக்கு நேராக நம்ம என்ன செய்யணும்? திருப்பணும். இந்த உலகத்தை குறித்த எந்த காரியங்களும் உங்க இருதயத்தை பாதிக்க கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டிகள். ரெண்டாவது, இந்த கல்யாண விருந்துக்கு மற்றவர்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியா நாம எப்படி நடக்கணும், நாம எப்படி நம்மளை அலங்கரித்துக் கொள்ளணும்னா தேவ வார்த்தையினால நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும். யோவான் 3:34. யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? பேசணும். நம்ம வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும்னா தேவ வார்த்தையா இருக்கணும். எல்லா வச்சுலையும் நீங்க என்ன பேசினாலும் சரி, அது யாரும் தேவன் நமக்கு அருளக்கூடிய வார்த்தையா இருக்கணும். நீங்க என்ன செய்தாலும் என்ன செயல்பட்டாலும் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்கள் வீடுகள், உங்களுக்கு நீங்க வேலை பார்க்குற ஸ்தலங்கள் எல்லாவற்றிலையும் நீங்க எதை பேசணும்? தேவனுடைய வார்த்தையை பேசுறது தான் கிறிஸ்துவின் மனவாட்டி அப்படிங்கிறதுக்கு நீங்க முதல்ல உங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறீங்க. நீங்க முதல்ல என்ன செய்றீங்க? உங்களை எதனால நம்ம அலங்கரித்துக் கொள்கிறோம்? நம்ம சொன்னோம்ல அந்த ஆவி நம்ம எப்படி அலங்கரித்துக் கொள்ளணும்னா தேவனுடைய வார்த்தையினால் அலங்கரித்துக் கொள்ளணும். எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படணும். ஒரு பிரச்சனையா, ஒரு கஷ்டமா, நஷ்டமா, இல்ல கண்ணீர் இல்லாத ஒரு உலகத்திற்கு நான் என்ன செஞ்சப்பட்டிருக்கேன்? ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அந்த இடத்துல தங்க மாளிகை இருக்குது. தேவன் எனக்கென்று ஒரு இடத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறார். தேவன் என்னோட வாசம் பண்ணுகிறார். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அந்த மாதிரி எல்லாவற்றிலையும் தேவனுடைய வார்த்தையினால நம்ம இருதயம் நிரப்பப்படணும். அப்படின்னா நம்மளை அலங்கரித்துக் கொண்டே இருக்க முடியும். எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தை இருக்க அந்த தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்க அந்த வார்த்தை மாம்சமாகி வெளிப்படும். அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அப்போ அந்த வார்த்தை என்ன செய்யும்? கிரியை செய்யும். உங்க வீடுகளில் ஒரு குறை இருக்கா? அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் என்ன செஞ்சாரு? கானா ஊர்ல தண்ணீரை ரசமா மாற்றினவர் என் கூட இருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை. அதற்கான சூழ்நிலைகள் இல்லை. அந்த பள்ளங்கள் நிரப்பப்பட மழை பெய்யல. ஆனா உன்னோட வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லிட்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி ஜீவன் பெற்று அது செயல்படும். அதுதான் நம்ம தேவனுடைய மனவாட்டி. நம்ம யாரோட மனவாட்டி? தேவனுடைய மனவாட்டி. நம்ம கேட்டு தேவன் செய்யாம இருப்பாரா? கண்டிப்பா செய்வார். ஆனா நம்ம தேவனுடைய வார்த்தை அறிக்கையிட அந்த வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். அவரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் சொல்லப்பட்டிருக்கிறோம். அவரால் சொல்லப்பட்டவைகள் தானே இந்த வசனத்துல இருக்கு, இந்த வேதாகமத்துல இருக்கு. அப்ப நம்ம தேவனுடைய மனவாட்டியா இருக்க முதல் காரியம் நம்மளுடைய வார்த்தைகள் சுத்திகரிக்கப்படணும். நம்ம வார்த்தைகள் தேவ வார்த்தைகளா மாறணும். ரெண்டாவது, தேவ ஆவியினால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோம். யோவான் 8:29 வாசிக்கலாம். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். நீங்க தனியா இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். உங்களை அனுப்பின தேவன் உங்களை தனியா விடல. நீ போய் செஞ்சு முடிச்சுட்டு வா அப்படின்னு விடல. உங்களை அனுப்பின தேவன் தேற்றரவான பரிசுத்த ஆவியை உங்களிடத்துல வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவனுக்கு
தேவன், அந்த வானத்துல வாசம் பண்ணுகிற அந்த பரலோகத்தின் தேவன், அந்த பரிசுத்த தேவன் நம்மளோடு வாசம் பண்ணும்போது அவர் எல்லாம் வச்சு செய்து முடிப்பார் தானே. இப்ப இயேசு இருந்த காலத்துல நம்ம யோசிச்சு பார்ப்போம். இயேசு இருந்த காலத்துல நம்ம இருந்தோமே ஆனா நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த இயேசு தானே இங்கேயும் இருக்கிறாரு. கானான் ஊர்ல அற்புதம் செய்த அதே இயேசு தானே இங்கேயும் இருக்கிறாரு. எப்படி அந்த மரித்த லாசருவை எழுப்பின அதே இயேசு தானே நம்மளோடு இருக்கிறாரு. அந்த இயேசு வேற இந்த இயேசு வேற இல்லையே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அப்ப அந்த தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது அந்த நாட்களில் நிறைவேற்றப்பட்ட அதே அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த நாட்களில் நிறைவேற்றப்படுமா? படாதா? படும். அப்புறம் எதுக்கு நம்ம அந்த கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம், அந்த சோர்வுகள் அப்ப எதுக்கு நமக்கு வருதுன்னா, நம்ம தேவ வார்த்தையினால நிறையப்படலை, தேவ ஆவியினால நிறையப்படலை, நம்ம சுயத்தினால, நம்ம உலகத்தின் எண்ணங்களால் நம்ம நிறையப்பட்டிருக்கிறதுனால தான் நமக்குள்ள சோர்வு, நமக்குள்ள கவலை, நமக்குள்ள அவிஸ்வாசம். இப்போ நமக்கு ஒரு அறிவு வேணும். எந்த அறிவுனா, 2000 வருஷங்களுக்கு முன்பாக அந்த பெத்லஹேம்ல, அந்த இஸ்ரேல் ஊர்ல இயேசு இருந்து செய்த அற்புதத்தை அந்த தேவன் தான் இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல இல்லை, நம்மளோட கூட இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் அவர் அங்க இருப்பாரு. அப்போ அந்த தேவன் அன்னைக்கு அந்த இடத்துல பேய்களை துரத்தினார், கஷ்டங்கள் குஷ்டநோய்களை மாற்றினார், கண்களை திறந்தார், மருத்துவரை எழுப்பினார், எல்லா குறைவுகளை நிறைவாக்கினார். அப்படின்னா இந்த நாள்ல உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? தேவ வார்த்தையினால் நிறையப்பட்டிருக்கணும், தேவ ஆவியினால நிறையப்பட்டவர்களா இருக்கணும். அப்ப தேவ வார்த்தையினாலையும் தேவ ஆவியினாலே நம்ம நிறையப்பட்டிருந்தோம் அப்படின்னா தேவ ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 21. ஜெயம் கொண்டு அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொண்டுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்யும். அப்ப அந்த தேவ வார்த்தையினாலும் தேவ வார்த்தையின் ஆவியினால் நம்ம நிறையப்படும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களா இருப்போம். நம்ம என்னைக்குமே சொல்லுவோம்ல, அவர் சிங்காசனத்துல வாசம் பண்ணுகிற தேவன். அந்த தேவன் என்ன சொல்லியிருக்காரு? அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வன். அப்ப அவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கும் பொழுது நம்ம ஏன் இந்த உலக காரியத்தை குறித்து கவலைப்படணும்? இது நம்மளோட 2ஆம் வருகைக்கு அப்புறம் பரலோகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா தேவன் நம்மளோட கூட இருக்குது. தேவனுடைய சிங்காசனம் நம்மளோட கண்டிப்பா இருக்கும். நம்ம எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளும் போது தேவன் நம்மளோடு இருப்பார். அந்த தேவன் நம்மளோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன். இந்த நாள்ல நம்மளோடு கூட வீற்றிருப்பார். அப்படி வீற்றிருக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்காது? கண்ணீர் இருக்காது, கஷ்டம் இருக்காது. அந்த வசனம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4. பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. மனுஷர்களுக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்ப நம்ம தேவ வார்த்தையினாலும் தேவ ஆவியினால் நடப்பப்படும் பொழுது மனுஷர்களாகிய நமக்குள்ள தேவனுடைய வாசஸ்தலம் உண்டாகும். அனுப்புறோம். நமக்குள்ளே ஒரு வாசமாய் இருப்பார். நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து நம்மளுடைய தேவனாய் இருப்பார். கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழகுறதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விரும்பினது. தேவன் நமக்கு வசனம் கொடுத்தாருல, முந்தினவைகள் நினைக்காதே, பூர்வமானவை சிந்திக்காதே, புதிய காரியத்தை செய்கிறேன். அப்ப இதுல என்ன போட்டிருக்க? முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்ப இதற்கு முந்தின காரியங்களை தேவன் என்ன செய்வார்? ஒளிந்து போக பண்ணி ஒரு கண்ணீர் இல்லாத, ஒரு அழகு இல்லாத தேவன் என்ன சொன்னார்? நித்திய மகிழ்ச்சி உங்க தலையிலே இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இது பரலோகத்தில் நடக்குனாரா பூலோகத்தில் நடக்குனாரா? நமக்கு தானே நடக்கும். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்குன்னா நம்ம இருக்கிற இடத்துல தான் அது நடக்கும். அப்போ இந்த கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, துக்கம் இல்லாத வாழ்க்கை, தேவன் நம்மளோடு நம்ம குடும்பங்கள்ல நம்ம இருக்கிற இடங்கள்ல அவர் வாசஸ்தலம் பண்ணி தங்கி இருக்கிற இடத்துல எந்த கண்ணீரும் இருக்காது, எந்த அழுகுதலும் இருக்காது, எந்த கஷ்டங்களும் இருக்காது. ஏன்னா தேவன் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது தான் விரும்புவார். நான் கர்த்தருக்கும் சந்தோஷமா இருக்கிறேன். அப்போ நம்மளுடைய நோக்கங்கள் நம்ம சந்தோஷம், நம்மளோட எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி தேவ வார்த்தை, தேவ ஆவியானவர் நீங்க என்னைக்கு பிரியப்படுத்தி பழகிறீங்களோ அப்போ தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கான எல்லாவற்றையும் செய்வார்.
அதனால் என் தேசம் வாழ்க்கைப்படும். அப்போ உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வச்சு தேவன் ஆசீர்வதிக்கணும். எல்லாம் வச்சு தேவன் உங்களோடு கூட, நான் உங்களோடு கூட இருந்துதான் அவனை ஆசீர்வதிப்பேன் வசனம் இருக்குது. அப்போ நம்ம எதை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறத விட தேவன் நம்மளோட கூட இருக்கிறத நீங்க பிரியப்படும் பொழுது, தேவன் உங்களோட கூட இருக்கணும்னு நீங்க ஆசைப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். இந்த கண்ணீர் மாறணும், இந்த கஷ்டம் மாறணும் அப்படிங்கிறத விட நீங்க என் குடும்பத்துல வாசம் பண்ணுங்க, நீங்க என் இடத்துல தங்கி இருங்க, நீங்கள் எங்க தேவனா இருங்க, நாங்க உங்க ஜனமா இருப்போம், நானும் என் குடும்பமும் உங்க ஜனமா இருப்போம் ஆண்டவரே, நீ என் குடும்பத்துல வாசம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் தங்குகிற வாசஸ்தலமா உங்கள் குடும்பங்கள், உங்கள் வீடுகள் மாறும் பொழுது ஒரு கண்ணீர் இல்லாத ஒரு குடும்பமா, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு குடும்பமா, ஒரு சந்தோஷமான குடும்பமா தேவன் என்ன செய்வார், அதை மாற்றி கொடுப்பார். அப்போ நீங்க நம்ம எதை தேடணும் அப்படின்னா பலனை இல்லை, பலனை அழிக்கிறவரை தேடணும். என்னோடு கூட நான் அழிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது தானே சொல்லியிருக்காரு. அப்போ பலனை மட்டும் தாங்க அப்பா, ஆவியானவர் ஆசீர்வாதத்தை மட்டும் தாங்க அப்பா அப்படின்னு நம்ம கேட்கிற ஜபமா இது வரைக்கும் நம்ம ஜபங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாள்ல நீங்க வாங்க, நீங்க எங்களோடு இருங்க, நீங்க எங்க மத்தியில வாசம் பண்ணுங்க, உங்க தேவ ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்படி நீங்க ஒவ்வொரு நேரமும் உங்க ஜபங்களை கேட்க கேட்க, ஒவ்வொரு நேரமும் நீங்க தேவனுடைய மனவாட்டியா உங்களை தகுதி படுத்த மற்றவங்க என்னைக்காவது நம்ம சபைக்கு வர்றவங்களோ இல்ல புறஜாதிகளோ சோர்ந்து போகும்போது இயேசுவின் வருகையை பத்தி நீங்க அவங்களுக்கு தெரிவிக்கிறவங்களா இருக்க தேவன் உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்வா, மாற்றுவா. உங்களின் மூலமா தேவனாம என்ன செய்யும், அதிகமா மகிமைப்படும். தேவன் அநேக பேரை பயன்படுத்த என்ன செஞ்சிருக்காருன்னா ஆவலா இருக்கிறார். தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவராலே வல்லமையினாலும் அவர்களை நிறைத்து உங்களின் மூலமா பெரிதான காரியங்களை செய்ய தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். முதல்ல நம்ம ஆயத்தப்படணும், ரெண்டாவது பிறரை ஆயத்தப்படுத்தணும். அப்ப நம்ம எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையினால் நிறையப்பட்டிருக்கணும், தேவனுடைய ஆவியினால் நிறையப்பட்டிருக்கணும். இந்த ரெண்டு காரியங்களும் இருக்கும் பொழுது தேவனுடைய வாசஸ்தலம் நம்மளோடு கூட இருக்கும். தேவன் நம்மளோட என்ன செய்வா, வாசம் பண்ணுவா. நம்மளோட வாசம் பண்ணுகிற தேவன் ஒரு கண்ணீர் இல்லாத, ஒரு கவலை இல்லாத ஒரு காரியத்தை தேவன் என்ன செய்வா, நமக்கு கட்டளையிடுவா. நித்திய மகிழ்ச்சியா இருக்கட்டும், இரட்டத்தனையான நன்மையா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு காரியத்தின் பலனா இருக்கட்டும், எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அருளக்கூடியவரா இருப்பா. தேவன் நம்மளோடு கூட இருந்தார். அப்ப இந்த நாள்ல நம்ம எதற்காக ஒப்பு கொடுக்க போறோம் அப்படின்னா அவருடைய மனவாட்டியா நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் பிடிட்டு தேவனுக்கு நேராக நம்ம இதயத்தை திருப்பி இந்த நாள்ல தேவன் உங்களோடு பேசினார். இயேசுவின் இரண்டாம் வருகை, இயேசுவின் ரகசிய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்குது. அதனால எங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. தேவ வார்த்தை இருதயத்தை நிரப்பட்டும். தேவ ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்யணும். நீங்க தேவனிடத்துல பேச போறீங்க, அந்த பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். நீங்க விழுந்து போன காரியங்கள், எந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. அந்த வல்லமை இந்த வேலையில உங்களை ஆளுகை செய்யட்டும். நீங்க தேவனிடத்துல பேசுங்க பார்ப்போம். ஏசப்பா சொன்ன வார்த்தைகள், நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள் தேவன் சொன்னார்ல, நீங்கள் அனுப்பப்பட்டது நோக்கத்தை நீங்க நிறைவேற்றணும்ல, அவருடைய சித்தத்தை செய்து முடித்து தேவன் அவங்களை பார்த்து என் உத்தமியே, என் புறாவே அப்படின்னு சொல்லணும்ல, உன்னை உத்தவங்களை ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லணும்ல. அந்த வார்த்தைக்காக தானே நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அதனால அப்பா வருக சமீபமா இருக்குது. நானும் என் குடும்பமும் அவங்க சேவிக்கணும், நானும் என் குடும்பமும் தேவனுடைய வாசஸ்தலமா நாங்க மாறணும். நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்களை தகுதிப்படுத்தும். எங்க புறஜாதிகளை, எங்க சுற்றியுள்ள ஜனங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படி தேவனுடைய வார்த்தையினால் எங்கள் இருதயம் நிரப்பப்படட்டும். தேவனுடைய வார்த்தையினால் எங்கள் இருதயம் நிரப்பப்படட்டும். தேவ ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாத செய்யும் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீங்க தேவனிடத்துல பேசுங்கள, நீங்க தேவனிடத்துல பேசுங்கள. அப்பா நீர் எங்களை நிரப்பும், அப்பா நீர் எங்களை நிரப்படி கேட்டு அவங்க செய்யாதிருக்கிற தேவன் அல்லவே. நீங்கள் அவருடைய அழகான மனவாட்டிகள் அல்லவா, நீங்கள் அவருடைய கன்னிகையான கன்னிகைகள் அல்லவா, புத்தி உள்ள கன்னிகைகளா. உங்கள் எண்ணெய்களையும் தீவெட்டிகளையும் இந்த வேலையில பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. ஆவியானவர்கள் ஆளுகை செய்யட்டும்
நீர் எங்கள் ஆளுகை செய்வீராக அப்பா. நன்றி 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 அப்பா. எல்லாரையும் இயேசு கிறிஸ்து விருப்பத்திற்குள்ளாக வேலை அடைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ரட்சிப்பு உண்டாகட்டும், சுகங்கள் உண்டாகட்டும், கையின் பியாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தை காணும்படி, எல்லாவற்றையும் உமக்கு மனவாட்டிகளாக செயல்படும்படி ஆவியானவர் இந்த நாளில் இருக்க அபிஷேகம் அவர்கள் ஆளுகை செய்து வழிநடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவாவியானவரை பிரசன்னம் கூட இருக்கட்டும். இதுவரை உதவி செய்தீரே, இனியும் உதவி செய்து வழிநடத்த எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை உமக்குள்ளாக தாழ்த்துகிறோம் அப்பா. நீரே ஆளுகை செய்திருடும். நீ மாத்திரம் மகிமைப்பட்டருளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தியருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.